ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யாத்திராகமம் 20:5 சொல்லும், நாம் எதை வேணாலும் செஞ்சிடறோம்னு பார்க்கிறோம், எப்படி வேணாலும் செய்யலாம்னு பார்க்கிறோம். ஆனால் அவர்களை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம் என்று உன் தேவனாகிய கர்த்தர், அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லி. அதனாலதான் இந்த பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா அநேக கட்டளைகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர்களை நீ சேவிக்கவும் வேண்டாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் எச்சரிக்கையா சொல்லுது. அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா அந்த நியாயப்பிரமாணங்களை அவருக்குள்ள ஏற்றுக்கொண்டு அவரே நமக்கு பலியாகி எல்லாவற்றையும் முடிந்தது என்று சொல்லி முடித்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை நமஸ்கரிக்கலாம். ஆனால் மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்க கட்டளை ஏன் அவர் கொடுக்கலன்னா, அவரை தவிர வேற தேவன் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பகைக்கிறவர்களை குறித்து நான் பிதாக்களுடைய அக்கிரமத்தை விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். 2-3 தலைமுறைகளுக்கு நான் விசாரிக்கிறவனா இருக்கேன். நீங்க செய்யற தவிர உங்க பிள்ளைகளுக்கோ அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கோ கொண்டு போய் சேர்க்காது. இன்றைய மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில். நமக்காக விகார பலியான இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையோடு இந்த பூமியில வாழுங்க. எப்படியோனாலும் வாழலான்னு நினைக்காதீங்க. கடைசி நாட்கள்ல அந்த மரண தருவாயில பரலோகத்துக்கு போக முடியாதபடிக்கு எரிநரகத்துக்கு நாங்க போகும்போது என்ன நடக்கும் என்று இங்கேயே நினைச்சு பார்த்தோம். இங்கேயே இந்த பூமியில இருக்கும்போதே தேவனை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு நாம் இந்த பூமியில வாழ கற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.